குஜராத்தில் விவசாயிகளுக்கு அரசு அறிவித்துள்ள நிவாரண தொகுப்புக்கு காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி ஆளும் பாஜக மற்றும் RSS அமைப்பின் விவசாயிகள் பிரிவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குஜராத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாஜக அரசு 10,000 கோடி ரூபாய் விவசாய நிவாரண தொகுப்பு அறிவித்துள்ளது. இது பாதிக்கப்பட்ட 42 லட்சம் விவசாயிகளுக்கு உயிர் நாடி என முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அரசு கூறியுள்ளது. ஆனால் இந்த நிவாரண தொகுப்பு விவசாயிகளை பற்றிய ஒரு கொடூரமான நகைச்சுவை என RSSின் விவசாய பிரிவான பாரதிய கிசான் சங்கம் கடும் எதிர்வினையாற்றியுள்ளது. விவசாயிகளின் பாதிப்பை அறியாமல் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சாடி உள்ளது. பாஜக அரசு மீது கோபத்தில் உள்ள விவசாயிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்துவோம் எனவும் பாரதிய கிசான் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் விவசாயிகள் மீதான குஜராத் பாஜக அரசின் அலட்சியத்தை காட்டுவதாக கூறியுள்ள அம்ரேலி மாவட்ட பாஜக நிர்வாகி தமது கட்சி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 100% பாதித்த விவசாயிகளுக்கு 25% மட்டுமே நிவாரணம் இருப்பதை எப்படி சமமாக ஏற்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். நிவாரணம் என்ற பெயரில் வெறும் காகித துண்டை விவசாயிகளுக்கு பாஜக அரசு வழங்குவதாக குஜராத் காங்கிரஸ் தலைவர் அமித் ஷா சாடியுள்ளார். பாஜக அரசு தாராள மனப்பான்மை கொண்டதாக கூறி விவசாயிகளின் வழியை கேலி செய்வதாகவும், குஜராத் விவசாயிகள் சராசரியாக தலா 56,000 ரூபாய் கடனில் மூழ்கியுள்ளதாகவும் சாடியுள்ளார். எனவே நிவாரணத் தொகையை மாற்றி அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.